இப்போ சார் கமலஹாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்காரு சார். இது என்ன காரணம் சார்? என்ன காரணம்? இதுக்கு வேற யாராவது கூட காரணமாக இருக்காங்களா? இல்லை அப்படி இல்லை. அவர் சம்பாதிக்கிற பணத்தை நான் சினிமாவில் தான் போடுவேன், ரோலிங். எனக்கு சினிமாவை விட்ட வேறு ஒன்றுமே தெரியாது, சினிமா எனக்கு கொடுக்குது, திரும்பி நான் சினிமாவில் போடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர் அப்போ இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது. அதை நோக்கமாக தான் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த 150 கோடிக்கு மேலே கடனாளியானது காரணம் என்னென்னா நிறைய விஷயங்கள் பாதிப்புக்குள்ளாச்சவருக்கு. முக்கியமான காரணம் தக் லைஃப் ஒரு படம். அந்த படத்தில் கமலஹாசன் அந்த ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ அது ரொம்ப எதிர்பார்க்க ஒரு பட்ட படம். அது பயங்கர ரீச் ஆகணும் பேசப்பட்ட படம். நாயகன் 87க்கு பிறகு இப்போ 2025 மீட் பண்ணக்கூடிய ஒரு படம். 33 வருடங்களுக்கு மேலாக பண்ண போகும்போது இது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. மணிரத்னம் கமலஹாசன் காம்போகும்போது ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா நாயகன் ஸ்டைல்லையே இருக்கும் வேறு. ஸோ அந்த படம் கதைக்களம் சரியாக இல்லாதனால, கேரக்டரையே ரொம்ப அசிங்கப்படுத்துனதுனால இந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சுது. கமலஹாசன் மீண்டு வர முடியல இருந்து. இப்போ இந்த தகவல் தான் ரஜினி சாருக்கு போகும்போது தான் நண்பனுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய உதவியை நம்ம பண்ணணும்